Hi and welcome to Easy Spoken English Kanji. This is part 2 of long sentences using infinitive and perfect passive infinitive in the same sentence. So part 1ல infinitives பத்தின basics எல்லாம் பார்த்தோம் and 2 டிவி ஷோ கிளிப்பிங்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இன்னைக்கு நம்ம தமிழில் அந்த சென்டென்சஸ் எப்படி இருக்கும், லாங் சென்டென்சஸ் இதை யூஸ் பண்ணி இங்கிலீஷில் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ பார்ட் 1ல நம்ம பார்த்த பேசிக்ஸ் இது தான். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலனா ஐகார்டில் லிங்க் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதில் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நான் ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அண்ட் நம்ம பார்த்த 2 டிவி ஷோ கிளிப்பிங்ஸ் இது ரெண்டும் தான். ஓகே, ஸோ இப்போ இதே பேட்டர்னில் நம்ம லாங் சென்டென்சஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். நிகழ்ச்சியை நடத்த தேர்ந்தெடுக்கப்பட்டதில் அவள் மிகவும் உற்சாகமாக இருந்தா. ஸோ ஃபஸ்ட்டு அவள் மிகவும் உற்சாகமாக இருந்தான்றதை சொல்லுவோம். ஷீ வாஸ் வெரி எக்ஸைட்டட். உற்சாகமாக இருந்தா பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ ஷீ வாஸ் வெரி எக்ஸைட்டட். எதுக்காக உற்சாகமாக இருந்தானா, தேர்ந்தெடுக்கப்பட்டதில் அப்படின்னு சொல்லியிருக்கோம். தேர்ந்தெடுக்கப்பட்டதற்காக அவள் உற்சாகமாக இருந்தான்னு கூட வச்சுக்கலாம். அண்ட் அதை நாம் பர்ஃபெக்ட் பேசிவ் இன்ஃபினிட்டிவோட ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி சொல்ல போகிறோம். என்ன ஸ்ட்ரக்சர்? டு ஹாவ் பின் V3, கரெக்ட்? ஸோ ஷீ வாஸ் எக்ஸைட்டட் டு ஹாவ் பின் செலக்டட். எதுக்காக இங்கே பர்ஃபெக்ட் பேசிவ் இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு பர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ்னா என்ன? மெயின் வேர்போடைய டைமுக்கு முன்னாடி நடந்த ஆக்ஷன், அதுதான் பர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் பேசிவ் ஆக்ஷனாக இருந்துச்சுன்னா நம்ம பர்ஃபெக்ட் பேசிவ் இன்ஃபினிட்டிவாக அதை யூஸ் பண்ணுறோம், கரெக்ட்? ஸோ இங்கே மெயின் வேர்போடைய டைம் பாஸ்ட் டென்ஸ் வாஸ்ன்னு இருக்குது. வாஸ்ன்றது தான் மெயின் வேர்ப் இந்த இடத்துல, கரெக்டாக? ஸோ அதுக்கு முன்னாடியே அவளை செலக்ட் பண்ணிட்டாங்க இல்லையா? ஸோ மெயின் வேர்பு டைமுக்கு முன்னாடியே அந்த ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் அந்த ஆக்ஷன் பேசிவ் ஃபார்மில் இருக்குது. அந்த ஆக்ஷனை யார் பண்ணாங்கன்னு சொல்லலை, இந்த ஆக்ஷன் செய்யப்பட்டதுன்னு சொல்லியிருக்கோம். அதனால் இதுக்கு பர்ஃபெக்ட் பேசிவ் இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் எதுக்கு அவளை செலக்ட் பண்ணாங்கன்னா, நிகழ்ச்சியை நடத்த, டு ஹோஸ்ட் த ஷோ. இங்கே சிம்பிள் இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணுறோம். மெயின் வேர்ப் டைமுக்கு ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஆக்ஷன் அப்படின்னா அப்போ நாம் சிம்பிள் இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணுவோம். இங்கே மெயின் வேர்ப் டைம் வந்து வாஸ் பாஸ்ட் டென்ஸ், அதுக்கப்புறம் தான் அவன் நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ண போகிறான்னு சொல்கிறோம் இல்லையா? அதனால் மெயின் வேர்ப் டைமுக்கு ஃப்யூச்சரில் இருக்குது. ஸோ சிம்பிள் இன்ஃபினிட்டிவ் டு ப்ளஸ் வேர்ப், டு ஹோஸ்ட் த ஷோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஷீ வாஸ் எக்ஸைட்டட் டு ஹாவ் பின் செலக்டட் டு ஹோஸ்ட் த ஷோ. ஆல்ரைட், இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க டீட்டெயில்டாக தெளிவாக உங்களுக்கு புரியும். செகண்ட் எக்ஸாம்பிள் போகலாம். இந்த விருதுக்கு நாமினேட் பண்ணப்பட்டதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். யார் வெற்றி பெறாங்கன்றதை பார்க்கறதுக்குல நான் உற்சாகமாக இருக்கேன். ஓகே, ஸோ 2 விஷயம் இந்த சென்டென்ஸில் சொல்லியிருக்கோம். 2 சென்டென்ஸை சொல்லியிருக்கோம். எப்படி சொல்லலான்னு பார்ப்போம். ஸோ நான் மகிழ்ச்சியாக இருக்கேன், ஐ ஆம் ஹாப்பி. எதுக்கு மகிழ்ச்சியாக இருக்குன்னா, இந்த விருதுக்கு நாமினேட் செய்யப்பட்டதில், பரிந்துரைக்கப்பட்டதில். ஸோ ஐ ஆம் ஹாப்பி அப்படின்றது தான் இந்த இடத்துல, ஐ ஆம்ன்றது தான் மெயின் வேர்ப், ரைட்? ஸோ இந்த இடத்துல மெயின் வேர்புடைய டைமுக்கு பாஸ்ட்டில் கம்ப்ளீட்டான ஆக்ஷன் என்னதுன்னா நாமினேட் செய்யப்பட்டது, முன்னாடியே நாமினேட் பண்ணிட்டாங்க, அது பாஸ்ட் டென்ஸ். ஸோ அப்போ பர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணணும். நாமினேட் பண்ண ஆக்ஷனை வேறு யாரோ பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இதை பாசிவ் வாய்ஸில் சொல்லணும். எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஹாப்பி டு ஹாவ் பின் நாமினேட்டட். இங்கே சிம்பிள் இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ண முடியுமா? ஐ எம் ஹாப்பி டு நாமினேட்னா என்ன அர்த்தம்? நான் தான் அந்த நாமினேட்டுன்ற ஆக்ஷனையும் பண்ண போகிறேன். அப்போ தான் நம்ம சிம்பிள் இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணோம். அண்ட் இதை வெறும் பர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவில் சொல்ல முடியுமா பாசிவ் இல்லாமல்? ஐ எம் ஹாப்பி டு ஹாவ் நாமினேட்டட் அப்படின்னா நான் பாஸ்ட்டில் நாமினேட் பண்ணியிருந்தேன்னு அர்த்தம். ரெண்டுமே இங்கே இல்லை. நான் பாஸ்ட்லேயும் பண்ணலை, ஃப்யூச்சர்லேயும் நான் நாமினேட் பண்ணல. என்ன யாரோ நாமினேட் பண்ணியிருக்காங்க இல்லையா? அதை பாஸ்ட்டில் பண்ணியிருக்காங்க. அதனால தான் பர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ். பாஸ்ட்னா பர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ், வேறு யாரோ அந்த ஆக்ஷனை பண்ணியிருக்காங்க. ஸோ பாசிவ் வாய்ஸ். ஸோ பர்ஃபெக்ட் பாசிவ் இன்ஃபினிட்டிவ் டு ஹாவ் பின் V3. So to have been nominated. I'm happy to have been nominated for this award. And அப்படின்னு சொல்லி அடுத்து என்ன சொல்லியிருக்கோம்? யார் வெற்றி பெறாங்கன்றதை பார்க்க உற்சாகமாக இருக்கேன். ஸோ நான் உற்சாகமாக இருக்கேன். அண்ட் ஐ எம் ரியலி எக்ஸைட்டட், இல்லை ஐ எம் ரிப்பீட் பண்ணாமல் அண்ட் ரியலி எக்ஸைட்டட், பார்க்க உற்சாகமாக இருக்கேன். ஸோ பார்க்கன்னு சொல்கிறேன். இன்னும் நான் தெரியாது இல்லையா? இப்போ நான் எக்ஸைட்டடாக இருக்கேன். எதுக்குன்னா யார் வின் பண்ண போகிறாங்கன்றதை பார்க்குற ஆக்ஷன் ஃப்யூச்சர் தான். ஸோ ஃப்யூச்சரில் நான் தான் பார்க்க போகிறேன். அப்போ நான் இங்கே சிம்பிள் இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிள் பேசிவ் இன்ஃபினிட்டிவ் நான் யூஸ் பண்ணுமா? டு பி சீன் சொல்லணுமா? நோ, தேவையில்லை. பிகாஸ் பார்க்குற ஆக்ஷனை நான் தான் பண்ண போகிறேன். வேறு யாரோ பண்ண போகிறாங்க ஃப்யூச்சரில் அப்படின்னா தான் நம்ம பேசிவ் இன்ஃபினிட்டிவ் போகணும். இங்கே சிம்பிள் இன்ஃபினிட்டிவ் டு ப்ளஸ் வேர்ப் சொன்னாவே போதும். ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் டு see who wins. ஓகே, ஐ எம் ஹாப்பி டு ஹாவ் பின் நாமினேட்டட் ஃபார் திஸ் அவார்ட் அண்ட் ரியலி எக்ஸைட்டட் டு see who wins. இங்கே ஏன் டு ஹாவ் பின் நாமினேட்டட் போட்டிருக்கோம் அண்ட் செகண்டாக ஏன் டு சி போட்டிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். புரியலைன்னா இதுக்கு அடுத்த எக்ஸாம்பிள்ஸ்லையும் அதே தான் சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். தேர்ட் எக்ஸாம்பிள் போகலாம். தனக்கு தெரியாத ஒரு விஷயத்துக்காக முதல்வரால் அழைக்கப்பட்டதில் அவள் மிகவும் அதிர்ச்சி அடைந்தாள். உண்மையில் என்ன நடந்தது என்பதை விளக்க அவள் இப்போது தயாராக இருக்கிறாள். இங்கேயும் 2 விஷயம் சொல்லியிருக்கோம்.
ஃபஸ்ட்டு அவள் மிகவும் அதிர்ச்சி அடைந்தாள் இந்த விஷயத்த சொல்லுவோம். ஷீ வாஸ் ரியலி ஷாக்ட். எதுக்காக ஷாக் ஆனா? முதல்வரால் அழைக்கப்பட்டதில் இல்லை அழைக்கப்பட்டதற்காக. ஓகே, ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? என்ன இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணலாம் இந்த இடத்துல? ஸோ என்ன இன்ஃபினிட்டிவ்னு எப்படி நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? ஷீ வாஸ் ஷாக்டுன்னு சொல்லிட்டோம். டு கால் பை த பிரின்சிபலா இல்லை டு பி கால்டு பை த பிரின்சிபலா? டு ஹாவ் கால்டு பை த பிரின்சிபலா இல்லை டு ஹாவ் பின் கால்டு பை த பிரின்சிபலா? எது வரணும்? எஸ், டு ஹாவ் பின் கால்டு பை த பிரின்சிபல். பர்ஃபெக்ட் பாசிவ் இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணோம். ஏன்னா இதில் வாஸ் ஷாக்டுன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு முன்னாடியே கால் பண்ணப்பட்ட ஆக்ஷன் நடந்துருச்சு. ஸோ மெயின் வேர்ப் டைமுக்கு முன்னாடியே கம்ப்ளீட்டான ஆக்ஷன்னா நம்ம பர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் கால் பண்ண ஆக்ஷனை சப்ஜெக்டே பண்ணுதா? இங்கே சப்ஜெக்ட் வந்து ஷீ. கால் பண்ணுற ஆக்ஷனை அவங்க தான் பண்ணுறாங்கன்னா நீங்கள் சிம்பிள் இன்ஃபினிட்டிவ்ஸ் யூஸ் பண்ணோம். பட் இங்கே அவங்க பண்ணல, பிரின்சிபல் பண்ணுறாங்க. ஸோ பர்ஃபெக்ட் பாசிவ் இன்ஃபினிட்டிவ் டு ஹாவ் பின் V3. ஷீ வாஸ் ஷாக்ட் டு ஹாவ் பின் கால்ட் பை த பிரின்சிபல். ஓகே, எதுக்காக அவங்கள கூப்பிட்டாங்கன்னா தனக்கு தெரியாத ஒரு விஷயத்திற்காக, ஃபார் சம்திங் that she didn't know about இல்லைனா simply she didn't know about. ஓகே, அண்ட் அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்கோன்னு பாருங்கள். உண்மையிலே என்ன நடந்ததுன்றதை விளக்குறதுக்கு அவள் இப்போ தயாராக இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ தயாராக இருக்கா, ஷீ இஸ் நவ் ரெடி ஆர் நவ் ஷீ இஸ் ரெடி. எதுக்கு தயாராக இருக்கா? விளக்க, ரைட், டு எக்ஸ்பிளைன். இப்போ தயாராக இருக்கா. எப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறா? ஃப்யூச்சரில் தான். மெயின் வேர்ப் டைமை விட ஃப்யூச்சரில் இருக்கும்போது நம்ம சிம்பிள் இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணுவோம். அதனால் டு ப்ளஸ் வேர்ப் டு எக்ஸ்பிளைன் what really happened, okay, or what actually happened. Okay, she was really shocked to have been called by the principal for something she didn't know about, and now she is ready to explain what actually happened. So இதில் to have been called ஏன் யூஸ் பண்ணியிருக்கோம், to explain ஏன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த நிகழ்வுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதில் குழந்தைகள் மிகவும் உற்சாகமாக உள்ளனர், மேலும் அவர்கள் பயிற்சி செய்ததை நிகழ்த்த ஆர்வமாக உள்ளனர். ஓகே, இங்கேயும் ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு, குழந்தைங்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. த கிட்ஸ் ஆர் வெரி எக்ஸைட்டட். எதுக்கு? தேர்ந்தெடுக்கப்பட்டதில். ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரியே தான். டு ஹாவ் பின் செலக்டட் இல்லைனா டு ஹாவ் பின் சோசன் ஃபார் திஸ் இவெண்ட். இந்த நிகழ்வுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதில். டு ஹாவ் பின் சோசன் ஃபார் திஸ் இவெண்ட். அண்ட் ஆர்வமாக இருக்காங்க. தே ஆர் ஈகர் டு பெர்ஃபார்ம் வாட் தே ஹாவ் ப்ராக்டிஸ்ட். அவங்க பயிற்சி செய்ததை பெர்ஃபார்ம் பண்ண. தே ஆர் ஈகர் டு பெர்ஃபார்ம் வாட் தே ஹாவ் ப்ராக்டிஸ்ட். ஸோ இங்கே இருக்கிற இன்ஃபினிட்டிவ்ஸை உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? எஸ், டு ஹாவ் பின் சோசன் அண்ட் டு பெர்ஃபார்ம். இதுலேயும் பர்ஃபெக்ட் பாசிவ் இன்ஃபினிட்டிவ் அண்ட் சிம்பிள் இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணியிருக்கோம். கரெக்ட். த கிட்ஸ் ஆர் எக்ஸைட்டட் டு ஹாவ் பின் சோசன். ஏற்கனவே பாஸ்டில் சூஸ் பண்ணிட்டாங்க அவங்கள. கரெக்டாக, அவங்கள சூஸ் பண்ணதுனால அவங்க இப்போது ஹாப்பியாக இருக்காங்க. அண்ட் பெர்ஃபார்ம் பண்ண போகிறது இனிமே தான் நடக்க போகுது. அதனால டு பெர்ஃபார்ம். ஆல்ரைட், அந்த லாஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் டுடே. அவரது நண்பர்கள் அழைக்கப்பட்டதில் மகிழ்ச்சி அடைந்தனர், மேலும் எல்லாம் எவ்வாறு திட்டமிடப்பட்டுள்ளது என்பதை பார்க்க அவர்கள் ஆர்வமாக இருந்ததால் அவர்கள் சீக்கிரமாகவே வந்தனர். ஓகே, ஸோ பெரிய சென்டென்ஸ் மாதிரி தான் இருக்குது. பட் ஆல் தட் மேட்டர்ஸ் ஹியர் இஸ் தி இன்ஃபினிட்டிவ்ஸ், ரைட்? ஸோ இன்ஃபினிட்டிவ்ஸை எப்படி பிளேஸ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு, அவரது நண்பர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் வர் ஹாப்பி. இல்லைனா இன்னும் கொஞ்சம் மாற்றி சொல்லணும்னு வச்சிங்கன்னா ஹாப்பிக்கு பதிலாக த்ரில்ட். ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் வர் த்ரில்ட். எதுக்கு ஹாப்பியாக இருந்தாங்க? அழைக்கப்பட்டதில். டு ஹாவ் பின் இன்வைட்டட். டு ஹாவ் பின் இன்வைட்டட். எல்லாம் எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்க ஆர்வமாக இருந்ததுனால அப்படின்னு சொல்லியிருக்கோம். சின்ஸ் தே வர் ஈகர் டு see how everything was planned, they arrived early. ஓகே, ஸோ அகெயின் இதுலேயும் பர்ஃபெக்ட் பாசிவ் இன்ஃபினிட்டிவ் அண்ட் சிம்பிள் இன்ஃபினிட்டிவ் தான் இருக்குது. இன்வைட் பண்ணது பாஸ்ட்லேயே நடந்துச்சு. பட் ஹாப்பியாக இருந்ததுக்கு முன்னாடியே அவங்களை இன்வைட் பண்ணிட்டாங்க. இன்வைட் பண்ணதால தானே அவங்க ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ மெயின் வேர்புக்கு முன்னாடியே அந்த கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் இருக்குது, ரைட்? அண்ட் அது பாசிவ் ஃபார்மில் இருக்குது. வேறு யாரோ இன்வைட் பண்ணாங்க. அண்ட் எல்லாம் எப்படி பிளான் பண்ணியிருந்தாங்கன்னு பார்க்க ஆர்வமாக இருந்ததுனால பார்க்க ஆர்வமாக இருந்தாங்க, ரைட்? ஆர்வமாக இருந்தாங்க. பார்க்குறது அதுக்கப்புறம் தான் பார்க்க போகிறாங்க. ஸோ தே வர் ஹாப்பி. இங்கே வர் அப்படின்றது தான் மெயின் வேர்ப். அதுக்கு ஃப்யூச்சர் டைமில் இந்த 2C அதுக்கப்புறம் தான் அவங்க பார்க்க போகிறாங்க. ஸோ அதனால் சிம்பிள் இன்ஃபினிட்டிவ் 2C. ஆல்ரைட், ஸோ தட்ஸ் ஆல் டு டூ வித் டுடேஸ் லெசன். ரொம்ப சிம்பிள் விஷயந்தான். மெயின் வேர்ப் டைமுக்கு ஃப்யூச்சரில் இருக்கிறத நம்ம சிம்பிள் இன்ஃபினிட்டிவ்ஸில் சொல்லுவோம். சிம்பிள் இன்ஃபினிட்டிவாக இருக்கலாம், இல்லை சிம்பிள் பாசிவாக இருக்கலாம். சிம்பிள் இன்ஃபினிட்டிவ்னா 2 + வேர்ப். சிம்பிள் பாசிவ்னா 2B V3. மெயின் வேர்ப் டைமுக்கு பாஸ்டில் இருக்கிறத பர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ்ஸில் சொல்லுவோம்.
பர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ்னா டு ஹேவ் V3, அது பாசிவாக இருந்துச்சுன்னா டு ஹேவ் பின் V3. அவ்வளோதான். ஓகே, ஸோ இதே இன்ஃபினிட்டிவ்ஸை வச்சு நீங்கள் சென்டென்சஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் லெசனும் இன்ஃபினிட்டிவ்ஸில் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த காமெண்ட்ஸ். ஐ வில் கம் அப் வித் அ நியூ லெசன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் லெசன் till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.